இன்று விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். சுடலைமணி செல்வன், விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? கோயில்ல பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? என்ன விவரம்? நிச்சயமா பிரியதர்ஷினி, இன்றைய தினம் தைப்பூசம் நெருங்கி வருவதாலும் இன்றைய தினம் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பது விளங்கி வருகிறது. ஏற்கனவே தைப்பூச திருவிழா என்பது தொடர்ந்து நெருங்கி வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதே போல் தென்காசி, ராமநாதபுரம், மதுரை போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முருகனை தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோயிலை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருந்து வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கோயில் நடை என்பது அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடந்தது. அதைத் தொடர்ந்து பக்தர்களின் தரிசனம் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக இன்றைய இந்த தைப்பூச திருவிழா நெருங்கி வரும் நிலையில் தான் தற்போது இந்த பக்தர்களின் வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பொது தரிசன வரிசை, அதே போல் 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை, அதே போல் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது அலைமோதி காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தைப்பூச திருவிழா மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனான அங்க பிரதர்சனம் செய்வது, அதேபோல் காவடி எடுத்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் வசதியும் கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வருகிற பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் இன்றைய தினம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரியா, தைப்பூசம் நெருங்குவதை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விடுமுறை தினமான இன்று அடுத்தடுத்து பொங்கல் விடுமுறைகள் எல்லாம் கூட வர இருக்கு. அந்த பொங்கல் விடுமுறை தினத்திலும் கூட கூட்டம் இதைவிட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு தொடர்பான தகவல் இருக்கா சுடலைமணி செல்வன்? நிச்சயமா பிரியா, நான் ஏற்கனவே கூறியது போல், அதாவது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே முருகன் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதிகாலை என்பது 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டான 1ஆம் தேதியும் அதே போல் தை பொங்கலான 15ஆம் தேதியும் அதிகாலை 1 மணி அளவில் கோவில் நடை என்பது திறக்கப்பட உள்ளது. இந்த தென் மாவட்டங்களை பொறுத்தவரை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த பாத யாத்திரையாக வருகை தரும் பக்தர்கள் குறிப்பாக இந்த பொங்கலுக்கு முந்தைய நாள் இங்கு வருகை தந்து முருகனை தரிசனம் செய்த கையோடு ஊருக்கு கிளம்பி அங்கு சென்று பொங்கலிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதன் காரணமாகவே தற்போது பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. வருகின்ற நாட்களில் பொங்கல் தினத்தன்றும் இந்த பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். அன்றைய தினமும் அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களின் வசதிக்காக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக கூடிய பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பக்தர்கள் ஆங்காங்கே அமரும் இடம், தங்குமிடங்களில் குடிநீர் வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்வதற்காக மாவட்ட காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பிரியா, திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கும் நிலையில் பக்தர்களுக்காக பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைமணி செல்வன்.